அப்பதா. ஏண்டி சீதா, என்ன அப்பதா? ஒரு கொலுச கூட உருப்படியா வச்சிருக்க மாட்டியா? அப்பதா நான் வீணு நான் தொலைச்சேன். தெப்பக்குளம் போயிருந்தா அங்கேயே தொலைஞ்சிருச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்க அம்மா உனக்கு ஆசையா வாங்கின கொலுசுரி, அத போய் தொலைச்சிருக்கிறியே. நானா வீணு நான் தொலைச்சேன். நீ கூட தான் நிறைய தொலைச்சிருக்க. நானா அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். என்ன தெரி தொலைச்சேன் சொல்லு பாக்கலாம். சொல்லட்டுமா? நம்ம வீட்டு கடுகு டப்பா மூடி தொலைச்சிருக்க. அப்புறம் போன மாசம் கோவில் போனல, அங்க செப்பல் தொலைச்சிருக்க. நானா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சு விடல. உனக்கு நெஞ்சு நிறைய கொழுப்புடி, அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அலையிற. ஆமா அப்பதா, நீ புடி அப்படியாச்சும் கொஞ்சம் கொழுப்பு குறையட்டும். புடி புடி. என்ன அப்பதா என்கிட்ட கொடுத்திருக்க? வெயிட்டா இருக்கு தெரியுமா? அப்பதா இப்படி வா, ஏன் இப்படி வா போலாம். வா. ஹாய் சீதா. ஹாய் பாட்டிமா. ஹலோ. என்னப்பா நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? நாங்க ஊருக்கு புதுசுதான். பாட்டிமா தான் ஊருக்கு ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. ஹலோ, என்ன லந்தா? டேய் பாட்டிமா, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். சென்னையில இருந்தாப்பா? சரி சரி. அங்க காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? சென்னையிலயா? சொல்லிட்டா போச்சு. யார காலேஜ் சேர்க்க போறீங்க? என் பேத்தி சீதாவை தான்ப்பா. அப்பதா வேணா அப்பதா, இவங்க கிட்ட எது கேக்குறீங்க? சென்னையில பெரிய காடுக்கு நடுவுல பெரிய பில்டிங், சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல பாட்டிமா, காலேஜ்ல சீனியர் ஜூனியர் எல்லாரும் சேர்ந்து ராகிங் பண்ணுவாங்க. ஐயோ, ராகிங்னா? அதாவது சிகரெட் இல்ல சிகரெட். ஆமா, அத அடிக்க சொல்லுவாங்க. அடியாத்தி. அது கூட பரவாயில்ல, அடிக்க சொல்லுவாங்க. அப்பதா இதெல்லாம் விஷயமே இல்ல. நீ என்ன மாதிரி கண்ணாடி போட்டிருக்கனால உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உன் பேத்தி சீதா இருக்கால, அவளை லவ்வெல்லாம் பண்ண சொல்லுவானுங்க. அடப்பாவிகளா. அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, ஆசிட் இருக்குல்ல, அதை எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவானுங்க. அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடா என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா பாட்டிமா, இதுக்கெல்லாம் சம்மதம்னா உன் பேத்தியை காலேஜ்ல சேர்த்து விடு. ஐயோ, வச்சுக்கோ. டண்டனக்கா. அட பாவிங்களா. உனக்கு கேட்க வேற ஆளே இல்லையா? இப்படி எல்லாம் சொல்றானுவோ? இவனுக்கு யாருமே தெரியாது, லூசு பசங்க. வா அப்பதா. நான் என்ன பண்ணேன்? ஐயோ அங்கிள், நான் உங்களை சொல்லல, இந்த 4 பேரை சொன்னேன். வா அப்பதா. அங்கிளா? டேய், இன்னும் நீ 2 பிடி சேர்த்து போடுறடா. ஆமா மச்சான் கொல்லைறாரு. அங்கிள் சொல்லிட்டு போயிருக்க, நானே கடுப்பா இருக்கேன். அப்பதான் அலறிடுச்சா. இந்த சிவனோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வச்சு வாங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் பாத்துலாம்டா. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய. நீ அடுத்த தடவை வரும்பொழுது வேற குழந்தையோட தான் வருவ. சாமி, சொல்லுப்பா. ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன். அவ மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அது சொல்ல முடியுமா? டேய், இதெல்லாம் அவர்கிட்ட கேப்ப, என்கிட்ட கேட்டத நானே சொல்லிருப்பேன். அதாவது அந்த பொண்ணோட மனசுல நீ தான் ரொம்ப ஆழமா இருக்கிற. ஆனா உன் மனசுல தான் அவ இருக்க மாட்டான். உன் மனசுல இருக்கலாம். எனக்கு புரியல சாமி. என் மனசு ஃபுல்லா அந்த பொண்ணு தான் இருக்கா. இனிமேல் எல்லாம் உனக்கு புரியும். வாழ்க வளமுடன். போயிட்டு வா, நல்லதே நடக்கும். அண்ணா, போன என்ன என்ன தொட்டன? என்ன சொல்ல போறோம்? ஓம் நமச்சிவாய. என்ன சிவாய நமோ. பார்க்காமலே கடுந்தவத்துல. ஓம் நமச்சிவாய. சிவாய நமோ. வந்தது வராதது, கிடைக்கிறது கிடைக்காதது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறேன். ஆனால் அது எதுவும் நடக்காது. ஹலோ. ஹலோ, ஆராதனா பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது
அது வந்து நான் சில நம்பர்ஸ் சொல்றேன், அத ஆல்பபெட்ல போட்டு பாரு, என்ன வருதுன்னு சொல்றியா? சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பிகில் பிகிலே, வா வா சீக்கிரம் வா. நான் ஒரு நம்பர் சொல்றேன், அது நோட் பண்ணு. ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க. 9 9 12 12 15 15 22 22 5 5 21. 21. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல போடு. சரி, என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு. பாய் மச்சான். ஆல்பபெட்டிக்ல போட சொன்னா என்ன வருதுன்னு பாரு. மச்சான், அவன் உன்னை லவ் பண்றாடா. என்ன? இங்க பாருடா, அவ சொன்ன நம்பர்ல 9க்கு ஐ, 12க்கு எல், அடுத்து 15க்கு ஓ, 22க்கு வி, 5க்கு இ, யூக்கு நானா நீடா. மச்சான் செம மச்சான். ஓடு. டேய் என்னடா? ஆராதனா ப்ரோபோஸ் பண்ணிட்டா. மச்சான், தெரியுமா? என்னடா? ஆராதனா உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாடா. மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, சூப்பர்டா. உனக்கு லவ் செட் பண்ண வந்து எனக்கு லவ் செட் ஆயிடுச்சு. மச்சான், கண்டிப்பா treat அவன் வேணும்டா. பாட்டுக்கு முழிக்கிறான் பாரு. டேய், அவன் என்னடா என்னடா குறுக்கிட்டு இருக்கா? அவனுக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரா சாமி. அப்ப நான் எனக்கும் போய் கேட்டு டேய் வந்துடுறேன். கேட்டுக்கோடா, பவர்ஃபுல் சாமி. அவர் சொல்லி நடந்துச்சு. தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நீ வேணா கேட்டு பாரு. நான் எதுக்கும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல? ஏய் நான் சொன்னா கேளு. டேய் வேணா ஊர்ல செட் பண்ணிக்கலாம்டா. போடா. ஹலோ, சொல்லுடி. எங்க இருக்க? உங்க தாத்தா வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். நீ பின்னாடி பக்கமா வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிடி, ஓகே ஓகே வந்துடுறேன். ஓகே. அண்ணே லைட் அங்கே செட் பண்ணிடலாமா? இந்தா அங்கே தான். வைடா. ஏய், என்னடா பண்ண போற? அது வந்து வா. ஏய் அங்க என்னன்னு பாரு. சூப்பர்டா, சூப்பர் பிளான். ஐ லவ் யூ டி. விடு, யாராவது பாத்திர போறாங்க. இவன் ஏன் கல்யாணம் பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்? ஏய் தம்பி, லைட்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்தி வைங்கடா. சரி ஓகே. கரெக்டான டைம்ல லைட் ஆஃப் பண்ணிடுவேல. நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. ஓகே. என்னம்மா கல்யாண பொண்ணு, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு என்ன ஒரே ஜாலியா? சொந்த மாமாவே மேரேஜ் பண்ணிக்க போற? ஏண்டி உம்முன்னு இருக்க? ஏதாவது பேசுடி. அது வந்து என்ன கண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? முடிஞ்சிருச்சுமா. பூ வச்சுட்டு கூட்டிட்டு வரேன், அவ்வளவுதான். அச்சோ, உன் மாமா உனக்கோசரம் காத்துட்டு இருக்குடி. சீக்கிரம் கிளம்பி வா. நீங்க போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, வந்துட்டே இருக்கு. சீக்கிரமா கிளம்பி வாங்க. என்னடி காலையில கல்யாணத்துக்கு இப்பயே ரெடி ஆயிட்ட போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் உங்க மாமாக்கும் என்கேஜ்மெண்ட். அப்புறம் என்ன, காலையில கல்யாணம் தான். என்னடி ஏதோ சொல்லணும், இந்த மூஞ்சி உம்முன்னு இருக்கு. சொல்லு, என்னாச்சுடி? இரு சுபா, நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். இவ்வளவு வெயிட்டா இருக்கா? கால்ல பார்த்தா ஒல்லியா இருந்தா. ஸ்டெப்ஸ் இருக்கு. கரெக்டா அங்க இருந்து பாத்துங்கடா. ஏய் ஹலோ சங்கர் சார், சங்கர் சார் என்னடா பண்றீங்க? ஹலோ. தேங்காய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. தேங்காய் மூட்டையா? யார் எடுத்துட்டு வர சொன்னா? அண்ணே வந்து தலைவராயா தானே எடுத்துட்டு வர சொன்னாரு. தலைவர் எடுத்து. ஆமா. ஆமா,
எத்தனை தேங்காய்? ஒரு 100. எத்தனைடா? 150 தேங்காண்ணே. 150. 150 தேங்காய். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா எப்படின்னா தெரியும், ஓபன் பண்ண தானே தெரியும். சுபா சுபா டேய் இங்கே இருங்கடா, நான் வரேன். என்னடா இவ்வளவு நேரம்? நீ பாட்டுக்கு பிளான சொல்லிட்ட. கட்டி தூக்கிட்டு வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நடுவில் அவங்க மாமங்காரன் வேற வந்துட்டான். அப்புறம் எப்படியோ சமாளிச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். சரி மூட்டை தூக்கு. மூட்டை இல்லண்ணே, சுபா. சுண்ணாமனுக்கிட்டு ஏன் நாங்கெல்லாம் குனிஞ்சுக்கிறோம், எங்க மேல பொதி மாடு மாதிரி ஏத்தி விடுறியா? டேய் தூக்குடா. டேய், ரொம்ப நேரமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா யார்கிட்ட பேசுறேன்னு தெரியலடா. வேலைய கண்ணாடி குடுறா. அவன் வேற. டேய் தூக்குங்கடா. தூக்கு தூக்கு தூக்கு. பாத்து பாத்து கீழே இறக்கி வைங்க, இறக்கி வைங்க. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இதுதான் சரியான இடம், இங்க இருக்கணும். சரியா? இங்கயா? ஆமா. இங்க படுத்தா எல்லாம் பாப்பாங்கல்ல. ஆமா. ஏய், எல்லாரும் பாக்கணும்னு தான் இங்கே படுக்க சொல்றேன். அப்பதானே அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஐயோ, இங்க படுத்தா கொசு கடிக்கும் போலுங்கண்ணா. நான் உங்களுக்கு அண்ணனா? ஆமால. அண்ணே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம் அண்ணே, நீங்க போங்க. கொசு கடிக்கல. பாத்து பத்திரம். சரியா? கண்ணாடி ஒழுங்கா போறா. டேய் யோ பையா. டேய் தூக்குடா. தூக்குடா. போட்டு கடாசரா வஸ்து. டேய் இந்த வெயிட் சரி. வா. இந்த பஞ்சாயத்து இப்போ எதுக்கு கூடி இருக்கு தெரியுமா? எதுக்கு? தண்டோரா அடிச்சது யாருப்பா? யார் அடிச்சது? ஐயா நான் தாங்க ஐயா போட்டேன். எதுக்கு அடிச்ச? ஐயா நம்ம வேலு தலைவர் பொண்ணு சுபா இருக்கு இல்லைங்க, இந்த 5 பேர் கடத்திக்கிட்டு போனதை என் 2 கண்ணால பார்த்தங்க ஐயா. என்ன வேலு, உன் பொண்ணை காணோமா? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இவங்க தான் கடத்தினாங்கன்னு எப்படி நம்புறது? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அந்த 5 பேர் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போனதை என் கண்ணால நான் பார்த்தேன். இது எந்த கோயில்ல வேணாலும் நான் சத்தியம் பண்றேன். மணி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் மாமாவை அசிங்கப்படுத்துன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏய், உன் மாமனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுல எனக்கு என்ன தேவை இருக்கு? எப்பா வேலு, உன் பொண்ணு எங்க பாருக்கு? இப்ப என் பொண்ணு வீட்டுல தான் இருக்கு. நம்பிக்கை இல்லைனா என் பொண்டாட்டி பூங்காதே கேளுங்க. ஆமாங்க ஐயா, எங்க பொண்ணு எங்க வீட்ல தான் இருக்கு. தலைவரை பழி வாங்க தான் அவர் நினைச்சிருப்பாரு, அது எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் எதுக்கு பழி வாங்கணும்? ஐயா பெரியவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், அந்த மூட்டையை பார்த்தா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இப்ப குற்றவாளியா நான் நிக்கிறேன். அந்த 5 பத்தி கேளுங்க, இல்லன்னு வேணா சொல்ல சொல்லுங்க. ஏய், நீங்க 5 பேர் தான் கடத்துனீங்களா? அது எங்க எல்லாருக்கும் தெரியும். அது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க. ஆமாங்க, என் ஃப்ரெண்டு இந்த ஊர் பொண்ணை லவ் பண்றான், அதனால தான் கடத்தணும். அந்த பொண்ணு யாருப்பா? சொல்ல மாட்டீங்க? டேய், நேத்து நைட்டே உங்ககிட்ட கேட்டேன், ஓடி போயிட்டீங்க. இன்னைக்கு பஞ்சாயத்துலயும் தப்ப முடியாது. ஒழுங்கா சொல்லுங்கடா, யாரடா தூக்கு வந்தீங்க? ஏய், அந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாருப்பா. தம்பி, அந்த மூட்டையை பிரிச்சு பாருப்பா, என்ன இருக்குன்னு. உடனே பாருங்க என்ன இருக்குதுன்னு. ஐயா ஐயா, என் பேத்திய காணோயா. என்னமாச்சு? ஐயா, அந்த ஐயா வேலையா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் ஐயா போனா. ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வரலையா, காலையிலயும் வரலையா. எங்க போனான்னு பாத்துக்கலாம். கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. சரிமா சரிமா, அப்ப போய் நில்லுமா. சரிமா. ஏமா, இங்க வந்து அந்த அம்மாவை கூட்டு போங்கம்மா. அழாதீங்கம்மா. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. யாரை கட்டி வச்சிருக்கானுங்க? அம்மா சீதா, சீதா. அண்ணா, இது சுபா இல்லனா சீதா. யாரு? நம்ம சீதாவா? கூட்டிட்டு வாடா அவளை. தூக்குனீங்க.